بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே அவனுடைய மார்க்கத்திலே இருந்து சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக படித்து கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த நோக்கங்களை கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்னால் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய சுத்தம் சம்பந்தமான சில விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மனித சமுதாயத்திற்கு எவைகளெல்லாம் பிரயோசனமானதாக, அதேபோன்று மனித சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே அது அற்பமானது என்று கூட பார்க்காமல் இஸ்லாம் எல்லாவற்றையும் தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இதனால் தான் நாங்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளை இபாதத், அதாவது வணக்க வழிபாடுகள் என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நட்பண்புகள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள், அதை பற்றியும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று இஸ்லாத்தினுடைய போதனைகளில் ஒன்றுதான் ஆதாப், அதாவது இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பேண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அதே போன்று முஆமலாத், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள், இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி தந்திருக்கின்றது. வெறுமனே இபாதத்தோடு மாத்திரம் இஸ்லாம் நிப்பாட்டிக் கொள்ளவில்லை. இபாதத்தையும் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும், அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நட்பண்புகளாக இருக்கலாம், அதே போன்று ஒழுக்கங்களாக இருக்கலாம், எல்லாமே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அந்த ஒழுக்கங்களிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. கட்டாயமாக ஒவ்வொருவரும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுத்தம் என்பதை பொறுத்தவரையிலே இதை இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த சுத்தத்தை பொறுத்தவரையிலே இரண்டு விதமான சுத்தங்கள் இருக்கின்றது. ஒன்று, எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதாவது உளச்சுத்தம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அடுத்ததாக புறச்சுத்தம். அப்ப எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் எதிலிருந்து சுத்தமாக வேண்டும்? எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, அதே போன்று குரோதம், அதே போன்று வஞ்சகத்தனம், இதே போன்று நிஃபாக்குத்தனம், இதே போன்று அடுத்தவர்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்ல அடுத்தவனுக்கு குழி தோன்றன்னு சொல்லி போட்டு அடுத்தவர்களுக்கு இப்படியான அந்த மோசமான அந்த சிந்தனைகளை விட்டும் எங்களுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி.
அடுத்ததாக புறச்சுத்தம், அதாவது எங்களுடைய உடல் ரீதியான உடல், அதே போன்று நாங்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகள், இவைகளோடு சம்பந்தப்பட்ட சுத்தம். அப்ப இந்த இரண்டு சுத்தத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்ப இஸ்லாத்தினுடைய அந்த உளச்சுத்தம் என்பது அதுவும் தனியாக ஒவ்வொன்றாக பேச வேண்டிய, நான் இப்போது அதை ஞாபகப்படுத்தவில்லை. புறச்சுத்தம் சம்பந்தமாகத்தான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு நான் இந்த வகுப்பிலே என்ன செய்கிறேன், நான் ஞாபகப்படுத்த இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுத்தம் என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க இதுக்கு அரபுல என்ன சொல்றது, சுத்தத்துக்கு யாருக்கா தெரியுமா? சுத்தத்துக்கு அரபுல என்ன சொல்ற? அத்தஹாரா. நதீஃப் என்றாலும் சுத்தம் வருதான், ஆனா பொதுவாக பாக்கிறோம் அத்தஹாரா என்று சொல்லுவாங்க. அப்ப சுத்தத்துக்கு பயன்படுது. இந்த தஹாரா என்ற வார்த்தைக்கு இப்ப அரபுல விளக்கம் சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா அரபினுடைய ஃபிக்ஹுடைய நூல் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது சட்டங்கள் சொல்லக்கூடிய எல்லா நூட்களிலும் ஆரம்பமாக இந்த பாடத்தை தான் இமாம்கள் கொண்டு வருவாங்க. அது நீங்க எந்த நூட்களை எடுத்துக்கொண்டாலும், சட்டம் ஃபிக்ஹு சம்பந்தமாக பேசக்கூடிய இஸ்லாத்தினுடைய அந்த நூட்கள்ல எல்லா நூட்களிலுமே இந்த தஹாரா சம்பந்தமாக ஒரு பாடத்தை, அதுவும் ஆரம்ப பாடமாகவே கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு இந்த தஹாரா என்ற அந்த சொல்லுக்கு அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கான்னு சொன்னா, இர்திஃபாஉல் ஹதஸ், அத்தஹாரான்னு சொன்னா இர்திஃபாஉல் ஹதஸ் வ ஜவாலுல் ஹுபுஸ். அதாவது எங்களுடைய ஹதஸ், இந்த வார்த்தையை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹதஸில் இருந்து என்ன செய்யணும், நாங்க தூய்மையாக வேண்டும். அதே போல ஜவாலுல் ஹுபுஸ், ஹுபுஸ் நாங்க சாப்பிடுறது இல்ல, ஹுபுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அசுத்தம். இப்ப நாங்க பாத்ரூம் போகல என்ன துவா ஓதுறது, டாய்லெட் போகல, அது பிக மினல் ஹுபுஸ் வல் ஹபாஸ். அப்ப அந்த ஹுபுஸ் தான் இது, ஜவாலுல் ஹுபுஸ். அந்த ஹுபுஸ் அசுத்தங்களில் இருந்து என்ன செய்யணும், நாங்க நீங்கிக் கொள்வது. இதுக்கு தான் என்ன சொல்வது, இந்த சுத்தம் என்று சொல்வார்கள். இந்த சுத்தம் என்ற தஹாரா என்ற வார்த்தைக்கு அந்த நூட்கள்ல கொடுக்கக்கூடிய விளக்கம், இதை நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோம். அப்ப ஹதஸில் இருந்தும் ஹுபுஸில் இருந்தும் என்ன செய்யணும், நாங்க தூய்மையாக்கி கொள்ளணும். இந்த ஹதஸ் என்ற இந்த அரபு வார்த்தைக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, பொதுவாக தமிழ்ல நீங்க உள்ள ஹதீஸ்களை பார்க்கும் போதும் மொழிபெயர்ப்புகளை பார்த்தேன்னு சொன்னா தொடக்குன்னு சொல்வார்கள். இப்போ நான் கேள்விப்பட்ட பெருந்தொடக்கு என்று கேள்விப்படுங்க, பெருந்தொடக்கு அப்படின்னு சொல்வார்கள். ஆனா அரபுலேயே அந்த வசனத்தை நாங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா, ஏன்னா தமிழ்ல சில நேரம் அந்த கருத்து சில நேரம் சரியாக எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். அரபுலேயே அந்த வச்சுக்கணும். இந்த ஹதஸை இரண்டாக பிரிப்பார்கள். அப்ப ஹதஸில் இருந்து நாங்க எங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இந்த ஹதஸை ஹதசுல் அஸ்கர், அப்ப அரபுலேயே நீங்க அதை ஞாபகத்தில் வச்சு, ஹதசுல் அஸ்கர் அதாவது சிறிய ஹதஸ், அதே போல ஹதசுல் அக்பர் பெரிய ஹதஸ். இந்த இரண்டு விதமான ஹதஸை இரண்டாக பிரிப்பார்கள். இப்ப இந்த சிறிய ஹதஸ் என்று சொன்னா மா யஜிபு பிஹி அல் வுது. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இந்த ஹதஸ் ஏற்பட்டால் அவனுக்கு என்ன செய்யும், வுது கடமையாகும். உதாரணமாக ஒருவனுக்கு காற்று போகுது, அல்லது ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான், அல்லது டாய்லெட் போறான். இப்ப இந்த நேரத்தில் அவன் தொழுகிறண்ட அவன் என்ன செய்யணும், உது செய்யணும். அப்ப அவனுக்கு உழுவை கடமையாக்குவது இப்ப இந்த காற்று பிரிவது, அதே போன்று சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, இதெல்லாம் சிறு தொடக்குன்னு சொல்வார்கள். அப்ப சிறு தொடக்கில் இருந்தும் அதான் அந்த ஹதசுல் அஸ்கர்னு சொல்றது. அப்ப அந்த ஹதசுல் அஸ்கர்னு இதைத்தான் குறிப்பிடுவது. அந்த ஹதசுல் அஸ்கரில் இருந்து ஒரு மனிதன் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று ஹதசுல் அக்பர், ஹதசுல் அக்பர்ண்டா மா யஜிபு பிஹி அல் குஸ்ல், எதெல்லாம் குளிப்பை கடமையாக்குமோ. குளிப்பை கடமையாக்குறது இப்போ ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு இந்திரியம் வெளியே வாருது, அதே போன்று கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, அதே போன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்த தீட்டுக்கள், இதே போன்று பிள்ளை பிரசவம், இப்படியான சந்தர்ப்பங்கள் குளிப்பை என்ன செய்யும், கடமையாக்கும். அப்ப இது பெருந்தொடக்குன்னு சொல்றது, அதாவது ஹதசுல் அக்பர்னு சொல்றது. இந்த இரண்டில் இருந்து என்ன செய்ய வேண்டும், அவன் ஒரு தூய்மையாக்குறதுக்கு தான் அத்தஹாரா என்று பயன்படுது. இப்ப விளங்கிச்சா தஹாரா என்னண்டு, தஹாரா என்ற அந்த சொல்லுக்குரிய விளக்கத்தை நான் சொன்னது. இந்த தஹாரா என்பது அப்போ அதாவது இர்திஃபால் ஹதஸ், ஹதஸில் இருந்து அவன் என்ன செய்யணும், தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அல் ஹுபுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அசுத்தங்களில் இருந்தும் அவன் என்ன செய்யணும், தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஹுபுஸ் என்று சொன்னா அன் நஜாசா, அதாவது அது என்னது, நஜீஸுக்கு தான் ஹுபுஸ் என்றது. நஜீஸானவைகள் இருந்து என்ன செய்யணும், ஒரு மனிதன் தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இப்ப இது நாங்கள் அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை விளங்கிக்கொள்ளும். இதே போன்று இஸ்லாத்துல இந்த சுத்தத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏனைய மார்க்கங்கள்ல மதங்கள்ல கொடுக்காத முக்கியத்துவத்தை என்ன செய்து இஸ்லாம் சுத்தத்துக்கு கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆரம்பமாக எங்களுடைய ஓரிரை கொள்கையே சுத்தமானது. இப்ப நாங்க யாரை வணங்குறோம், அல்லாஹ்வை வணங்குறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு சுத்தமானது, அதுல கலப்படம் இருக்குதா? அந்த எங்களோட அடிப்படை கொள்கையிலே அசுத்தம் இல்லை.
அப்ப இது எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அசுத்தம் இல்லாத, கலப்படம் இல்லாத தூய்மையான ஒரு கொள்கை. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருத்தர் வணங்குறோம் இல்லை. அப்ப அப்படியான அந்த அதாவது அசுத்தம் இல்லாத நிலையிலிருந்து சுத்தமான ஒரு ஓரிரை கொள்கையோடு தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வணங்குறோம். இதே போல குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இந்த சுத்தத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். தவ்வாபீன் சொன்னா தௌபா செய்யக்கூடியவர்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் முத்தத்தஹிரீன், அதாவது சுத்தமாக இருப்பவர்கள். அப்போ ஒரு முஸ்லிம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப சுத்தமாக இருப்பதை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். சூரத்துல் பக்ராவினுடைய 22வது வசனம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அவன் சுத்தத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் அறியலாம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அத்துஹூரு சொல்லுங்க, அத்துஹூரு சத்ருல் ஈமான். நிஸ்பும் சத்ரும் ஒன்றுதான், ஆனால் சத்திரண்ட வார்த்தை தான் வரும். அத்துஹூரு சத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. சுத்தம் ஈமானுடைய பாதி. அப்ப ஈமானோடு சம்பந்தப்பட்டதான் எல்லாருமே. இப்ப நாங்க தொழுகிறது ஈமானோடு சம்பந்தப்பட்டதா இல்லையா? ஈமானோடு சம்பந்தப்பட்டது. தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, நோன்பு பிடிக்கிறது, இதே போன்று இப்ப நாங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எதோடு சம்பந்தப்பட்டது? ஈமானோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த சுத்தத்துக்கு அவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் தானே அது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அத்துஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய பாதி. அப்ப இந்த சுத்தம் இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய அவன் செய்யக்கூடிய எல்லாமே என்ன செய்யும், அதுக்கு பின்னால அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதான் சுத்தம். அப்ப இதான் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். இதனால் தான் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருகிறான் என்று சொன்னா, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருகிறான் என்ன செய்வான்? குளித்து அவன் என்ன செய்யணும்? தன்னை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சில ஹதீஸ்கள் மூலமாக கூட இமாம்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்க. ஏன் அவன் ஒரு அடுத்த ஒரு அசுத்தமான ஒரு கொள்கை. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஓரிரை கொள்கை, சுத்தமான ஒரு கொள்கை. அப்ப அடுத்த கொள்கையிலிருந்து அவன் செய்யறான் பாருங்க. அப்ப அவன் தன்னை முழுமையாக தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை கூட நாங்கள் பார்க்கலாம். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த சுத்தம் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு பாதியா இருக்கின்றது. அப்ப நாங்கள் எல்லாரும் ஈமானோடு இருக்கிறோம்னு சொன்னா கட்டாயம் எங்கள் ஒவ்வொருவருடையத்திலும் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுத்தம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த சுத்தம் இருந்தால்தான் எங்களுடைய எல்லா வணக்கங்களும் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது லா யக்பலுல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹ்தஸ ஹத்தா யத்தவல்லா. இதா அஹ்தஸ், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதஸ் என்றது, ஒரு மனிதனுக்கு ஹதஸ் ஏற்பட்டால், அதாவது அந்த ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அல்லது மலம் கழிக்கிறான், இப்படியான ஒரு ஹதஸ் ஏற்பட்டால் அவன் தன்னை தூய்மையாக்கி கொள்ற வரைக்கும், ஹத்தா யத்தவல்ல, தூய்மையான சொன்ன இங்க சொல்றது ஒழு செய்த வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான்? அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த நேரத்தில் இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுது? ஒரு மனிதனுக்கு அங்கே ஹதஸ் ஏற்படும் சொன்னா, ஒரு மனிதனுக்கு அங்க அந்த சுத்தம் இல்லாத ஒரு நிலையில் அவன் இருந்தால் அவன் தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவனிடமிருந்து அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அறிந்திருக்கிற ஒரு ஹதீஸ் தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த யூதர்கள் கேட்பாங்க, என்னடாப்பா உங்களோட தூதர் சின்ன சின்ன சும்மா சாதாரண விஷயமெல்லாம் தான் சொல்லித்தாரா, பாத்ரூம் போனா எப்படி நடக்கணும்ன்றதெல்லாம் சொல்லித்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை பெருமையோடு சொல்றாங்க, ஆம் எங்களுடைய தூதர் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராரு. ஹத்தல் ஹிரா, அதாவது இந்த பாத்ரூமுக்கு போனா நாங்க எப்படி நடக்கணும் என்பதை கூட எங்களுக்கு அவங்க கிண்டலா சொல்றாங்க. ஒரு நக்க என்னடா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தராரு அவரு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த யூதர்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆம், அதை பெருமையோடு சொல்றாரு, இந்த விஷயத்தை கூட எங்களோட தூதர் எங்களுக்கு என்ன செய்யறாரு? சொல்லி தந்திக்கிறார். எந்த அளவுக்குண்டா, நாங்க பாத்ரூம் போனா அவங்க சொல்றாங்க அந்த ஹதீஸ் தொடர்ல, நாங்க பாத்ரூம் போனால் என்ன செய்யணும்? கிபிலாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது. அதே போன்று தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கற்களை கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? சொல்லி தாராங்கன்னு சொன்னா, நீ சுத்தமாக இருக்க வேண்டும். உனக்கு பாத்ரூம் போய் உனக்கு தண்ணீர் கிடைக்கல, அதே போன்று நீ கிபிலாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது. அதே போன்று பாத்ரூம் போனா நீ என்ன செய்யணும்? உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுநீரை என்ன செய்யணும்? சிறுநீர் கழித்தால், மலம் கழித்தால் நீ என்ன செய்யணும்?
உன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். உனக்கு சுத்தமாக்கி கொள்ள நீர் கிடைக்கலையா, நீ என்ன செய்யலாம், கற்களை கொண்டு சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அங்கே அந்த சஹாபி அந்த யூதர்களுக்கு விளங்கப்படுத்தினார் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சுத்தம் அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது. இந்த சுத்தத்தில் குறைவு வரும்போது, இந்த சுத்தத்தில் ஒரு மனிதன் குறைவை ஏற்படுத்துறான்னு சொன்னா இது சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பட்ட விஷயம். அப்ப இதுல நாங்க கவனக்குறைவாக இருந்தேன்னு சொன்னா அது எங்களை எங்க கொண்டு போய் விடுவது என்று பாருங்கள். நாங்கள் அறிந்த செய்தி தான் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு முறை சஹாபாக்களோட என்ன செய்றாங்க, ஒரு மையவாடியால ஒரு கபர் பக்கமா நடந்து போறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யற விளங்குது என்னது, அந்த கபர்ல 2 பேர் என்ன செய்யறாங்க, வேதனை செய்யப்படுவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்து காட்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 பேர் வேதனை செய்யப்படுவது காட்டப்படுகின்றது. 2 பேரும் எதற்காக வேதனை செய்யப்படுறாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்பதான் அந்த ஒரு ஈச்சமர ஓலையை கொண்டு வர சொல்லி அது 2ஆக பிளந்து அந்த 2 கபர்லயும் என்ன செய்றாங்க, அதை நட்டுறாங்க. அப்ப இது காயிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தண்டனையை குறைப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப 2 பேரும் எதற்காக தண்டிக்கப்பட்டாங்க, எதற்காக கபர்ல வேதனை செய்யப்படுறாங்க, யாரு தெரியும்? ஒன்று என்னது, ஒரு காரணம் அப்ப நாங்க சாதாரணமா நினைக்கிறோம் ஒருவர் என்ன செய்யறாரு, முதலாவது காரணம் அவர் சிறுநீர் கழிக்கும் போது 2 விதமா அந்த ஹதீஸ்ல ஒன்று, சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காம சிறுநீர் கழிக்கிறார், அதாவது 4 பேர் பார்க்கிற மாதிரி சிறுநீர் கழிக்கிறாரு. அடுத்தது சிறுநீர் கழித்து விட்டு அவர் என்ன செய்யல, சுத்தம் செய்யவில்லை. சரியா சுத்தம் செய்யறா சரியா, அதாவது ஃபுல்லா அழுங்க அவசரத்துக்கு சுத்தம் செஞ்சிடுவார் நம்ம, அப்படித்தானே? இன்னைக்கு நாங்க பாத்ரூம் போறோம்னா இப்ப சில ட்ரௌசரோட போவாங்க, அப்படிதான் ஆம்பளை ட்ரௌசரோட போறது அவசரத்துக்கு என்ன செய்யறோம், நாங்க சுத்தம் செய்யற ட்ரௌசர் சில நேரம் பாத்ரூம் போனா நாங்க ஃபுல்லா ட்ரௌசரை இறக்கி நாங்க சிறுநீர் கழிக்கும் போது ஃபுல்லா கிளீனா சுத்தம் செய்யலாம் எங்களுக்கு. ஆனா அவசரத்துக்கு நாங்க என்ன செய்வோம், ஃபுல்லா எங்களுக்கு சில இடங்கள்ட மாதிரி இருக்கும், ஒரு பாத்ரூம் ஒரு மாதிரி இருக்கும், நாங்க சில நேரம் ஃபுல்லா ட்ரௌசரை நாங்க இதனி போட்டு என்ன செய்ய மாட்டோம், கிளீன் செய்ய மாட்டோம், வெறுமனே ஜிப்பை திறந்து என்ன செய்வோம். அந்த நேரங்கள்ல நாங்க கவனமா இருக்கணும். ஆண்கள் அந்த நேரங்கள் என்ன செய்யும், நாங்க சரியா சுத்தம் செய்யாட்டி சில நேரம் அது எங்களுக்கு இந்த இப்படியான பிரச்சனை வரும். அப்ப என்ன செய்ய, ஒன்று சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கல, அடுத்தது சரியான முறையில் தன்னை தூய்மையாக்கி கொள்ளவில்லை, இது ஒரு காரணம். இந்த 2 சேர்ந்து உண்டு. அடுத்தது அவர் கோல் சொல்லிக் கொண்டாரு, மற்றவர் என்ன செய்தாரு, கோல் சொல்லிக் கொண்டு திரிந்தாரு. இந்த 2 காரணத்தை இந்த 2ம் என்னது, கபர்ல வேதனை செய்யப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது என்று நாங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கிற. அப்ப சுத்தத்துல சாதாரணமா அந்த சுத்தத்துல குறைவு ஏற்படும் போது எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை பாருங்க. அப்ப கபர்ல மையவாடியில கூட அங்க மண்ணறையில் வேதனை செய்யப்படுவதற்கான ஒரு காரணமாக இந்த சுத்தத்தில் குறைபாடு ஏற்படும் போது அது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்றான். சூரா அத்-தௌபாவினுடைய 108வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீஹி ரிஜாலுன், அங்கே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், யுஹிப்பூன அய்யத்தஹரு, அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹு தஆலா அப்படியான தூய்மையானவர்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த மக்கள், அப்ப அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அந்த மக்கள் யாரு, அவங்க சுத்தமாக, நாங்க எப்பவும் சுத்தமாக இருக்கணும் என்று விரும்புகிற மக்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப இந்த மக்கள் யார், இது எங்க உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், யாருக்கா தெரியுமா? இந்த ஃபீஹி ரிஜாலுன், சில மக்கள் இருக்குன்னா இங்க எதை பற்றி அல்லாஹ் யாரை பற்றி சொல்றான், கூஃபா, அந்த குபா வாசிகள். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் பள்ளி கட்டப்பட்டது, முதலாவது மஸ்ஜித் நபவிக்கு முன்னால குபாவில் ரசூலுல்லாஹ் பள்ளி கட்டுறாங்க, அந்த ஏரியாவில் உள்ள மக்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த வசனங்கள் தொடராகத்தான் இதை நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அங்குள்ள மக்கள் எப்படின்னு சொன்னா அவங்களோட பண்பு, அவங்க சுத்தமாக இருக்கணும்னு விரும்புறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா, ஒரு சஹாபி அனுப்புறாரு, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, இந்த வசனம் இறங்கியதன் பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆள் அனுப்பி, சஹாபாக்கள் ஒரு ஆள் அனுப்பி உவைம் இப்னு சாயிதா என்று சொல்லக்கூடிய அவங்களோட அந்த குபாவாசிகள் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களை பற்றி இப்படி சொல்றான், நீங்க என்ன சுத்தம் இது என்று கேட்கிறாங்க. அன்றைய காலத்துல மக்கள் அவங்க நீராலும் சுத்தம் செய்வாங்க, கற்களாலும் சுத்தம், ஏன்னா நீர் அந்த இங்க எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, நீரை உறிஞ்சக்கூடிய கற்களால் என்ன செய்வாங்க, சுத்தம் செய்வாங்க. அப்ப இன்றைய காலத்தில் அப்படி எங்களுக்கு நீர் கிடைக்கலையா, கற்களால் எங்களுக்கு சுத்தம் செய்யலாம், எப்படியும் சுத்தமா இருக்கணும், அல்லது அந்த நீரை உறிஞ்சக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொண்டு என்ன செய்யலாம், இப்ப டிஷ்யூ போன்ற இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், சுத்தமாய் கொள்ளலாம். எப்ப நீர் இல்லாத சந்தர்ப்பங்கள் தான் இது. அப்ப இதை அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அப்ப உங்களை பத்தி அல்லாஹ் இப்படி சொல்றானே, என்ன நீங்க சுத்தமா இருப்பீங்க, என்ன விசேஷம், ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, உங்களோட சிறந்த இது என்ன, நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்பயும்
நாங்கள் பாத்ரூம் போனோம்னு சொன்னால், மலசெல்லாம் கழிக்க போனால், நாங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீரால் தான் சுத்தம் செய்வோம். பாருங்க, அப்போ அவங்க அந்த சுத்தத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, அப்போ அவங்க கற்களால் சுத்தம் செய்ய முடியுமா இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நீரால் தான் சுத்தம் செய்வாங்க. அப்படியே நீரால் அந்த கற்களை கொண்டு அவர்கள் சுத்தம் செய்தாலும் அதற்கு பின்னால் நீர் கிடைத்ததன் பின்னால் திரும்பவும் நீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்வார்கள் அதை. அப்ப இதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சிறப்பித்து சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாம் சுத்தத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சுத்தமாக இருந்த சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மக்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்ற செய்தியை இதன் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர், அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த சுத்தமாக இந்த உலகத்தில் நாங்கள் இந்த சுத்தத்தை எந்த அளவுக்கு பேணுகின்றோமோ அது எங்களுக்கு மறுமையில கூட பிரயோசனம் அளிக்கும். அது எங்களுக்கு என்ன செய்யும், மறுமையில கூட பிரயோசனம் அளிக்கும். எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இன் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா குர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுலு. இப்போ நாங்கள் வுலு செய்கிறோம். அப்போ வுலு ஒரு சுத்தம், நாங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு சுத்தம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கான அடையாளங்கள் ஒன்றுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வுலு செய்வது. அப்போ இந்த வுலுவின் காரணமாக நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்தை என்ன செய்வாங்க, அவர்கள் பிரகாசமானவர்களாக மறுமை நாள் அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே வித்தியாசமாக அவர்கள் விளங்கும். அப்போ இந்த உம்மத்து உழுவு செய்த அடையாளத்தின் காரணமாக மறுமையில் அவங்க என்ன செய்வாங்கண்டா அவங்க அப்படியே மினுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதன் பின்னால அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், யாருக்காவது அவருடைய அந்த பளபளப்புகள் அந்த மினுங்கிற தன்மை அதிகரிக்க வேண்டும் சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் அதை நீட்டிக் கொள்ளலாம். அதாவது இந்த அளவுக்கு தான் நாங்கள் கழுவணும், உங்களுக்கு விருப்பமா கொஞ்சம் இங்கே கழிக்கோங்க நீங்க ஒழு செய்யும் போது, இது அபூ ஹுரைரா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே மினுங்கு கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். எப்படியாக இருந்தாலும் நாளை மறுமையில இப்ப இந்த சுத்தத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது நாளை மறுமையில கூட அது என்ன செய்யுது, எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் சுத்தத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் நாங்கள் எப்போதும் எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் இருக்கின்ற இடம், அது எங்களுடைய வீடாக இருக்கலாம், அல்லது இப்போ நாங்கள் இருக்கின்ற பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் தங்குற அறைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ எங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் இருக்கிற இடம், அதே போல் நாங்கள் தொழுகிற இடம் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹி இறக்கிய அந்த காலகட்டத்திலேயே நபிகளாரை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கின்றான், சூரா அல் முத்தஸிர், இது இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுக்கு பின்னால் இறங்கிய சூரா, அப்ப ஆரம்பத்தில் இறங்கிய சூரா. அந்த சூராவின் ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சாதாரணமாக எங்களுடைய ஆடை நாங்கள் எதையோ எடுத்துட்டு போனா பரவாயில்ல, அன்றைய காலத்தில் ஆடைகள் குறைவான சரியான அமைப்பில் இல்லாத அன்றைய காலத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்றான், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க 4 பேர்கிட்ட இந்த மார்க்கத்தை சொல்ல போறீங்க. அப்ப நீங்க ஒரு அசிங்கமான தோற்றத்தில், நீங்க ஒரு அழுக்கு பிடிஞ்ச ஆடைகளோட, அல்லது நீங்க ஒரு ஒழுங்கில்லாத ஆடைகளோட அந்த மக்களுக்கு முன்னால போய் நீங்க இந்த மார்க்கத்தை சொன்னா அவங்க இப்படி ஒரு அசிங்கமான அருவருப்பான நிலையில மார்க்கத்தை சொல்றாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. எனவே நீங்க தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்வதற்காகத்தான் சொல்கிறான், வஸியாபக ஃபதஹிர், நபி உங்களுடைய ஆடை என்ன செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய மாளிகை பள்ளிவாசல் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான், அன் தஹிரா பைத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா என்ன கட்டளையிடுகின்றான், இந்த பள்ளிவாசல் காபாவை தவாப் செய்யக்கூடிய மக்கள், காபாவை ருக்கு செய்யக்கூடிய, காபாவில தொழக்கூடிய, ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், நீங்க 2 பேரும் இந்த பள்ளியை தூய்மையாக்க வேண்டும். இது யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், 2 நபியை பார்த்து தான் சொல்றான். 2 நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பள்ளிவாசலை துப்புரா வச்சுவங்கன்றான். அப்ப பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு ஒரு பக்கம், அதே போல அந்த பள்ளிவாசல் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், அது தொழுகிற இடம், அல்லாஹ்வுடைய மாளிகை, அது எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அதனால் அந்த 2 நபி முதலாவது அந்த காபாவை புனர்நிர்மாணம் செய்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்களும் உங்களுடைய மகனும் இந்த காபாவை என்ன செய்யணும், இங்க மக்கள் தொழ வராங்க, இங்க ருக்கு செய்யறாங்க, இங்க தவாப் செய்யறாங்க,
இங்க ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்காக இந்த பள்ளியை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். இன்றைக்கும் அந்த கட்டளை அந்த ஆலயத்தில் எந்த அளவுக்கு கிளீனாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது என்பதை நாங்கள் கண்ணூடாக நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நீங்க பாருங்க, இது அப்படியே இந்த ஹதீஸை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோடு அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்கும்போது எங்களோட நிலைமையை பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்குள்ள வராங்க. கிப்லா பக்கத்துல, சரியா, கிப்லா இப்படி ஒரு தூண் மாதிரி இருக்கும், ஈச்ச மரத்தோட அந்த ஈச்ச மரம் தான் தூணா இருக்கும். அதுல ஒரு ஆள் மூக்க சீறி அப்படியே வீசிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் பள்ளிக்கிற இந்த ஒரு தூணில் ஒரு மூக்க சீறி ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும், அருவறுப்பா இருக்கும். என்ன செய்வோம் நாங்கள் விட்டு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா, ரசூலுல்லாஹ்க்கு அப்படியே யோஜாய் கோம், அவங்க அதை பார்த்துட்டு கிட்ட போறாங்க. போய் அவங்களோட கையால அதை சுரண்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட கையால அதை சுரண்டிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க என்ன செய்யறாங்க, அல் புசாக்கு. அதே அதாவது இந்த இப்படி மூக்கு, உங்களுக்கு யாராவது மூக்கு சிந்துவா இருந்தா இப்படி செய்ய வேணாம், அவங்க என்ன செய்யுங்க, இப்படி செய்ய வேண்டாம். அவர் என்ன செய்யணும், அதை அவர் சீந்த ஒரு சைடுக்கு இடது பக்கமாக அவர் இதண்டட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க உமிழ்வது, அதாவது துப்புறுவதுன்னு நான் சொல்லுவோம். இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, உங்களை யாராவது அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜித், பள்ளி வாசலில் துப்புவது பாவமானது, பள்ளியில துப்புறது பாவம். அதாவது கஃபாரத்துஹா தஃப்னுஹா, அதுல கஃபாரா, அதுக்குரிய குற்றப்பரிகாரம் என்ன, நீங்க பள்ளியில துப்பிட்டீங்க, அதுக்குரிய குற்றப்பரிகாரம் என்ன, அதை அப்படியே மூடி விட வேண்டும். அப்ப அன்றைய காலத்துல மணல் இருந்தது. அப்ப தஃபனுஹா, அந்த தஃபன்டா நாங்க மைய தஃபன் பண்றேன்னு சொல்லுவோம். அப்ப அந்த விஷயம் அந்த மண்ணில் போட்டு அதை அப்படியே தஃபன் பண்ணிடணும் என்று சொல்லுவாங்க. அதான் அதுக்குரிய குற்றப்பரிகாரம்னு சொன்னாங்க. இன்றைய காலத்துல பள்ளி வாசல் அதுக்குரிய அமைப்புல ஆக்கள் இருப்பாங்க, கிளீன் பண்றதுக்கு ஆள் இருக்கும். சில நேரம் நாங்க வருவோம், சில அழுக்கள் இருக்கு. இப்ப நாங்க பார்த்துட்டு போறதா, இப்போ ஊர்கள் இங்கெல்லாம் நாங்கள் பெருசாக இருக்காது. ஊர்கள் எல்லாம் நாங்கள் பெரிய ட்ரஸ்டியாக இருந்தோம்னு சொன்னால், பள்ளி தலைவராக இருந்தோம்னு சொன்னால், அல்லது பள்ளி இமாம்னு சொன்னால், நான் எல்லாம் இந்த ஊத்தையை பிறக்கிறதா, நான் எல்லாம் இந்த ஊத்தையை கிளீன் பண்ணுறதா, நாம் அப்படி தான் யோசிப்பேனா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களோட கையாலே அந்த மூக்கு சிந்தியதை அவங்க எடுத்துறான்னு சொன்னால் எப்படி இருக்கு அன்பான சோழல். அப்போ அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவங்க விரும்புகிறாங்க. இப்போ இங்கே நாங்கள் வாரோம், பள்ளி வாசலில் நான் எங்களுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணுவோம், தண்ணி போட யூஸ் பண்ணுவோம், நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகிறதா. இப்போ மேல் மாடியில் பெண்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், டிஷ்யூ இருக்கும், நீங்கள் அப்படியே சுத்தம் இல்லாமல் இருக்கிறமே உங்களோட புள்ளல் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றாவது. இப்போ ஆண்கள் இருந்தால் விளங்கும் பணியை, பெண்களுக்கு விளங்காது. நீங்கள் அப்படியே புள்ளகளை ஒவ்வொன்று செஞ்சு சில நேரம் நீங்கள் ஃபெமிலியாக வரதானே, சில என்ன செய்வாங்க, ஏதாவது புள்ளல் சின்ன புள்ளல் சாப்பிட்றதுக்கு சில இதில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ புள்ளல் சாப்பிட்டு அப்படியே போட்டு நாங்கள் அப்படியே போகிறதா இல்லை. அப்போ என்ன செய்யணும், பெண்கள் பாதி பள்ளி வாசல் இது அல்லாட வீடு, அப்ப அது சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சுத்தத்துக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு செய்தியை நாங்கள் இதே போன்ற இன்னும் ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி நாங்கள் அறிந்த செய்தி அதெல்லாம், அதாவது ஒரு பெண்மணி பள்ளியை ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, கிளீன் பண்ணி கொண்டு இருப்பாங்க, பள்ளியை துப்புரவு செய்வாங்க. பள்ளி வாசல் வளவு என்ன செய்வாங்க, அவங்க துப்புரவு பண்ணுவாங்க. இவங்க ஒரு நாள் மௌத்தா போறாங்க, மரணித்து போறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு இரவுல மௌத்தா போனதால சொல்லல. அப்ப அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அந்த புள்ள காணாத்து கேட்கிறாங்க, என்ன விஷயம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, இரவுல மௌத்தா போனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணப்படாது, அதனால நாங்க அப்படி அடக்கிட்டோம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவளுடைய கபுல் எங்க இருக்கு, துல்லனி அலா கபரியா, அவளுடைய கபர் எங்க இருக்குன்னு காட்டுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கபரை காட்டியதன் பின்னால் அங்கே போய் ரசூலுல்லாஹ் தொழுது அவக்காக பிரார்த்தித்தார்னு செய்து சாதாரண ஒரு பொம்புல பள்ளியை கூட்டி துப்புரா வச்சு நாங்கள் பள்ளியை நாசமாகிட்டு போகிறோம். சாதாரண ஒரு பம்பு. இன்றைக்கு நாங்கள் அப்போ எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு பள்ளியை துப்புரவாக வைத்த ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை பாருங்க. அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இது கட்டாயம். நாங்கள் எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆடைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் தொழுகிற அந்த பள்ளி வாயில் என்ன செய்யணும், துப்புரவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்திருக்க வேண்டும். இதே போன்று இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த சுத்தம் சம்பந்தமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனக்குறை வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போன்ற சிறுநீரில் சாதாரணமாக நாங்கள் அதை சரியான முறையில் துப்புரவு பண்ணாவிட்டால் அது எங்களுக்கு கபூரில் வேதனை செய்யக்கூடிய அளவு கொண்டு போய் சேர்ப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த சாதாரணமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த சிறுநீரோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நாங்கள் அற்பமாக நினைப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 பேர், அதாவது 2 சார், அதாவது பாதை ஓரங்கள்ல, அதே போன்று மரங்களுடைய நிழல்கள்ல சிறுநீர் கழிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத்தகு அல்லானீன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 சாபத்துக்குரிய விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க, இது பயந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது என்னென்று கேட்டபோது, அல்லது யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ தில்லிஹிம், அதுல என்ன அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள்ல,
அதே போல மக்கள் இலைப்பாறக்கூடிய மர நிழல்கள் என்ன செய்வாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. இதெல்லாம் அப்ப மக்களுக்கு பிரயோசனமானது. ஆனா அதை நாங்க நாசமாக்குறோம்னு சொன்னா இது சாபத்துக்குரிய ஒரு விஷயம். அப்ப இது எங்களுக்கு எதை சொல்லுது? சுத்தத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ சாபத்துக்குரிய அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னா அப்ப நாங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சில நாங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஊர்களில் இங்க எல்லாம் குறை இருக்கும், சில ஊர்களில் முஸ்லீம்கள் குறை இருக்கும், நன் முஸ்லீம்கள் செய்வாங்க, நல்ல பெரிய கார்ல வருவாங்க, பெரிய நல்ல பஜ்ரோ நல்ல பென்ஸ் காரில் வருவாங்க, அப்படி ரோட்டோரத்தை நிப்பட்டுவாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? அப்படி நடக்குது சர்வசாதாரணமா. இங்கேயும் நாங்க பாக்குறோம். இப்ப நாங்க இருக்கிற இந்த பெச்சுலர் அந்த உரைஃபி அந்த ஏரியா பார்க்கங்கெல்லாம் சில முஸ்லீம்களும் தான், முஸ்லீம் அல்லாத பரவாயில்ல, முஸ்லீம்கள் தான் சில மக்கள் தான் நடப்பாங்க, அங்க சிறுநீர் கழிக்கிற சர்வசாதாரணமாக நடக்குது. அப்ப அல்லாஹ் எச்சரிக்கத்த ஒரு சாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம், சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். இதுல நாங்க கவனமா இருக்க வேண்டும். அதே போல மக்கள் இலைப்பாறக்கூடிய அந்த இடம், இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்க கூடாது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். இதே போன்ற ரசூலுல்லாஹ் இந்த சிறுநீரோடு சம்பந்தப்படுத்தி நாங்க அற்பமாக கருதக்கூடிய எத்தனையோ விஷயம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யபூலன் அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிம், தேங்கி நிற்கிற நீர்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்க கூடாது என்று சொன்னாங்க. சும்மா யக்தஸில், அதற்கு பின்னால் நீங்க அதுல குளிப்பீங்க. இப்ப ஆறு குளங்கள் போன்ற அதுல தண்ணிகள் அப்படி என்ன செய்யும், அப்படியே தேங்கி நிற்கும். அப்படியான இடங்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த ஏன்னா அப்படி சிறுநீர் கழிப்பதனால அந்த நீர் அப்படியே அசுத்தமாகும். அப்ப சுத்தத்தை இஸ்லாம் விரும்புகிறது. அப்ப அந்த சுத்தத்துக்கு எதிரான நாங்க அசுத்தமாக்க கூடாது. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் சாதாரண விஷயங்கள் தான் இதெல்லாம் நாங்க அற்பமாக சாதாரண விஷயங்களாக நினைப்போம். ஆனா இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நாங்க இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற இந்த பாதையோரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சொல்ற விஷயம் என்ன, பாதையோரங்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது சதக்கா. இப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம், இருக்கிற அழுக்குகளை பாதையெல்லாம் கொண்டே போடுறோம். எங்கட வீட்டை துப்புரா பண்ணி அடுத்தவன் வீட்டுல தூக்கி போடுவோம் ஊத்தைய, அப்படித்தானே? எங்கட வளவு எங்கட காணி துப்புரா இருக்கணும், அப்படியே துப்புரா பண்ணி அடுத்தவன் காணி ஊத்தியா போனா பரவாயில்ல, அவனத்துல தூக்கி போட்டுரும். இல்லைன்னா எங்கட காணி நல்லா இருக்கணும், நாங்க ரோட்ல தூக்கி போடுவோம். அப்படியான மக்கள் நிறைய எங்க சமூகத்துல. அப்ப இஸ்லாம் சொல்றது நாங்க இப்ப அடுத்தவனுக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாது. அதே போன்று இது பாதை ஓரங்கள்ல நாங்க கழிவுகளை கொண்டே போடுறது என்னது, அது தீங்கான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்கின்றார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு பாதையோரங்கள் இருக்கக்கூடிய இமாதத்துல் அதா அனி தரீகி சதகா. அப்ப அந்த பாதையோரங்கள் இருந்து ஒருவன் அந்த அழுக்குகளை நீக்குவது அது ஒரு சதக்கான்னு சொன்னாங்க. அதே போன்று பாதையோரங்கள்ல மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த மரம், இதே போன்ற கழிவுகள், இதை இல்லாமலாக்கும் போது அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவனத்தை கொடுக்கிறான் என்ற ஒரு செய்தியை கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் இஸ்லாம் சுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று பெண்களோடு சம்பந்தப்பட்ட பெண்களுடைய சுத்தம் என்று தனியாகவே இஸ்லாம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. கட்டாயம் ஒவ்வொரு பெண்களும் அவைகளை படிக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு பருவங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களை எவ்வாறு சுத்தமாக்கி கொள்வது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்களா இருக்கலாம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி அதை எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். அதாவது இந்த வாய் சுத்தம், மிஸ்வாக்குக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். இது நாங்க நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். மிஸ்வாக்குக்கு, அதாவது எங்களுடைய வாய்கள் பொதுவாகவே ஒரு துருவாடை வரும். வாயிலிருந்து சில நேரம் நாங்க பேசும்போது நாங்க மிஸ்வாக் பண்ணினாலும், நாங்க பிரஷ் பண்ணினாலும் அந்த வாசம் எங்களுக்கு வரும். பிரஷ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும்? இஸ்லாம் அந்த மிஸ்வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க ஹதீஸ் அறிஞ்சிருக்கின்றோம். அதாவது இந்த மிஸ்வாக் செய்வது கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் என்ன செய்திருப்பேன், மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி இருப்பேன் சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் பண்ணுவதை லௌலா நசுக்கா அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இந்த குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கும் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் அவங்க மிஸ்வாக் செய்ய வேண்டும், பிரஷ் பண்ண வேண்டும் என்பதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன். ஆனா ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்தல, அதை ஆகமாக்குறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர், கட்டாயமாக எங்களுடைய வாய் சுத்தத்தில் நாங்கள் கவனமா இருக்கணும். பிரஷ் பண்ற விஷயத்துல இஸ்லாம் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு சொல்ல. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணம் போறாங்க, பயணம் போய் அவங்க திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா பிரஷ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நாங்க வேலைக்கு போறோம், காலையில் உதாரணமா காலையில நாங்க வேலை ஈவினிங் வரோம், வந்தோடனே நம்ம பிரஷ் பண்ற பழக்கம் இருக்குதா? இல்ல.
நாங்கள் வந்து அப்படி வீட்டுக்குள்ள அப்படி போயிடுவோம். அப்போ நாங்கள் அதை சொல்லுவாங்க, பயணம் போயிட்டு வந்தான்னு சொன்னால் ப்ரஷ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பழக்கங்கள் எங்கள்கிட்ட வரணும். அதே போன்று எங்களால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ப்ரஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, காலையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சுபகுடைய தொழுகை. இப்போ நிறைய நாங்கள் எடுத்துக்கொள்ளுமே, ஆண்களும் தான் பெண்களும் தான். இப்போ நாங்கள் சுபகு கிளம்புறோம், எத்தனை பேர் ப்ரஷ் பண்ணிட்டு பள்ளிக்கு போகிறோம்? நாற்றமடைந்த வாயோட தான் போகிறோம் எல்லாரும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை யோசிச்சு பாருங்க, ப்ரஷ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம அப்படியே எலும்புறோம், நாங்கள் எலும்பி கொஞ்சம் வாயை அப்படியே தண்ணி எடுத்து வாயை கொப்பளிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அந்த நாத்தம் போயிடும், அந்த வாயிலிருந்து வரைக்கும் வாசம் போகுமா? அப்படி இதில் கவனம் எடுக்கும். நாங்கள் என்ன செய்வோம், அதை சோம்பரத்துக்கு செய்கிறோமா எப்படியே தெரியல, நிறைய பேர் இருக்குது. நாங்கள் ப்ரஷ் பண்ணுறல, ஏன்னா சரி பிறகு, ஏன்னா ப்ரஷ் பண்ணி அப்படியே போயிட்டு மழை திருப்பி சுபதோட்டு வந்து கொஞ்சம் தூங்கணும் தானே, அல்லது சுபதோட்டு வந்து மறு வேலைக்கு போகும்போது அல்லது வேறு கொஞ்சம் லேட்டாக வெளியே போகும்போது அந்த டைம் ப்ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு நாம பார்ப்போம். அப்போ இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அல்லாவுக்கு முன்னால் போகும்போது நாற்றமடைந்த நாத்த வாயோட போய் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறோம். நாற்றமடைந்த வாயோட அல்லாவுக்கு முன்னால் போயிட்டு தொழுகிறோம். அப்போ இதில் கவனமாக இருக்கோம் நாங்கள். அப்போ தொழுகைக்கு நாங்கள் இந்த விஷயம் சுபகுடைய தொழுகை, அதே இரவுல தூங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயம் ஒழு செய்ய வேண்டும். நாங்கள் கட்டாயம் ஒழு செய்யணும். அதே போல பிரஷ் பண்ண வேண்டும், மிஸ்வாக் செய்ய வேண்டும். பிரஷ் பண்ணிட்டு ஒழு செய்கிற பழக்கத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கணும். அதே போல் நான் சொல்ல மறந்து தான், எங்களுடைய பிள்ளைகள் அவங்க ஒரு வயசு அடையும் போது, ஒரு 7 வயசு தொழுகிற வயசு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சின்னத்திலிருந்தே நாங்கள் பழக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொழுகிற வயசுல சரி அவங்க பாத்ரூம் போனதன் பின்னால அவங்க சிறுநீர் கழிக்கிறது, அவங்களுக்கு சிறுநீர் கழித்தால் கழுக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு. அல்லது நாங்கள் போய் அவங்களுக்கு செஞ்சு காட்டணும். நாங்கள் வாப்பா இருந்தால் நாங்கள் போகலாம், ஆம்பு பிள்ளை பொம்பளை பிள்ளைனா போய் கொஞ்சம் சொல்லி காட்டணும், இப்படி கழுவணும் மகான், இப்படி கழுவணும் மகான் என்று கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் இதெல்லாம் அப்போதான் அந்த புள்ள வளரும். ஏன்னா அவன் பாத்ரூம் போன டாய்லெட் போனால் கழுகுவான், அது தெரியும். சிறுநீர் போனால் கழுவானா, சிறுநீர் கழிச்சா கழுவானா கழுவ மாட்டானா எங்களுக்கு தெரியாது. அவன் பாத்ரூம் போய் சிறுநீர், அப்போ நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு, சின்னத்திலிருந்து அவங்கள வளர்க்கணும். அதே போல பிரஷ் பண்ற அந்த விஷயம், அதே போல கணவன் மனை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இருவர் அவங்களோட வாய்களை என்ன செய்யணும், நல்லா தூய்மையாகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வாசகம். அதே போன்று இப்படி பல சந்தர்ப்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கண்டா, மரண தருவாயில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மிஸ்வாக் செய்வதை விரும்பினார்கள். அப்ப மரண தருவாயில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நெஞ்சு குழியில் தலை வச்சு படுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப யாரு வராங்க, அப்துர் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரன், அவங்க மிஸ்வா பண்ணிக்கிற ரசூலுல்லாஹ் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேச முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பார்வையை ஆயிஷா ரலியல்லாஹு விலகி கொள்றாங்க, அவங்க மிஸ்வாக் செய்யணும்னு விரும்புறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் அந்த மிஸ்வாக்கை வாங்குறாங்க. வாங்கி அவர் ஒரு சைடால தீட்டிப்பார் தானே, அடுத்த சைடால ஆயிஷா ரலியல்லாஹு அதை கடித்து ரசூலுல்லாஹ் பிரஷ் பண்ணி விடுறாங்க. ரசூலுல்லாஹ் பிரஷ் பண்ணி விடுறாங்க. எப்ப மௌத்தா போற சந்தர்ப்பம், மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்படியான இந்த பிரஷ் பண்ற, அதாவது மிஸ்வாக் செய்கின்ற அந்த சந்தர்ப்பம் இஸ்லாம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுகின்றது. எனவே குறிப்பாக நாங்கள் அடிக்கடி முடிந்த அளவு அதிகமாக நாங்கள் மிஸ்வாக் செய்கிற பழக்கத்தை நாங்கள் செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய தூய்மைக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நதாஃபா, அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையை விரும்புகின்றான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகை விரும்புகின்றான். இன்னல்லாஹ கரீமுன், அல்லாஹ் தஆலா கரீம் சங்கையானவன், யுஹிப்புல் கரம சங்கையை கொடை கொடுப்பதை விரும்புகின்றான். அதே போன்று இன்னல்லாஹ தவ்வா, அதாவது இன்னல்லாஹ அல்லாஹ் தஆலா தௌபாவை விரும்புகின்றான், தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான். இப்படி அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எப்படியாக இருந்தாலும் இதெல்லாம் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சுத்தத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக, ஆண்களும் தான் பெண்களும், எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் கட்டாயமாக நாங்கள் கவனம் எடுத்து முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையில் தூய்மையாக இருப்பதற்கு எங்களுடைய எல்லாம் நாங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடம்பு, அதே போல் எங்களுடைய ஆடைகள், அதே போல் நாங்கள் இருக்கிற இடம், எங்களுடைய வீடு, நாங்கள் தொழுகிற இடம், நாங்கள் வேலை செய்கிற இடம், அதே போன்று குறிப்பாக எங்களுடைய வீட்டினுடைய ஹம்மாம் பாத்ரூம்கள், அதே போன்று பள்ளிவாசலுடைய பாத்ரூம்கள், பள்ளிவாசல் பாத்ரூமை நிறைய பேர் நாசமாக்கி போகிறது, துப்புரவு இல்லாமல் நிறைய பேர் அநியாயம் பண்ணுறதெல்லாம் ஊர்கள் எல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்குறோம். பெரியான விஷயங்களில் இருந்தெல்லாம் எங்களை நாங்கள், அதாவது சுத்தத்துக்கு எதிரான அந்த விஷயங்களிலிருந்து எங்களை நாங்கள் நீக்கி சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சுத்தமாக இருக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹுவால் விரும்பக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.